முழங்குவதற்கென்றே தயாரான தொண்டை நாஞ்சில் சம்பத்துக்கு. ஏன் மேம்பாலம் தரக்கல? அம்மா வரட்டும்னு காத்துட்டு இருந்தோம். ஏன் அம்மா உணவகம் தரக்கல? அம்மா வரட்டும்னு காத்துட்டு இருந்தோம். இப்படி ஏடா கூடமாக பதில் சொல்லி அவர் நேசித்த அம்மாவாலேயே கட்சியிலிருந்து கட்டம் கட்டப்பட்டவர் நாஞ்சில் சம்பத். திமுகவிலிருந்து மதிமுக, பின்பு மதிமுகவிலிருந்து அதிமுக. இதோ அம்மாவின் மறைவுக்கு பின் அதிமுகவிலிருந்து தாய் கட்சியான திமுகவுக்கு கிளம்பி விட்டார். இன்னைக்கோ அல்லது நாளையோ அவர் திமுகவில் இணைவார் என்கிறது நம்பத்தகுந்த தகவல்கள். ஏன் திமுகவுக்கு போனீங்க என்றால் அம்மா சாகட்டும்னு காத்திருந்தேன் அப்படின்னு கூட சொல்லுவாரு. சசிகலாவை முன்னிலைப்படுத்துவதை பெரும்பான்மையான தொண்டர்கள் விரும்பவில்லை. ஆனால் மேல்மட்ட தலைவர்கள் மட்டும் சின்னம்மா சின்னம்மா என்று காக்கை போல கரைய ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் கட்டிய வேட்டியின் கரையை காப்பாற்றும் பொருட்டு தானும் கரையாமல் வெளியேறினாரே, அதற்காகவே பாராட்டலாம் நாஞ்சில் சம்பத்தை. அது மட்டுமல்ல, மிகப்பெரிய இலக்கிய சொற்பொழிவாளர் நாஞ்சில். இனி இலக்கிய கூட்டத்தை அழகுபடுத்துவார் என்று எதிர்பார்த்தால் ஐயோ பாவம், அரசியல் விட்டு விடுமா என்ன? இனி திமுக மேடைகளில் முழங்குவார். ஸ்டாலின் வரட்டும்னு காத்திருந்தன்னு கூட சொல்லுவார். யாருக்குப்பா தெரியும்?